ஆர் ராதா, கோகுல் நெட்டி வேலை, தஞ்சாவூர். நான் கடந்த 40-45 வருஷமாக இந்த நெட்டி கைத்தொழில் செஞ்சிகிட்ருக்கேன். இப்போது நிறையா அவார்டு வாங்கியிருக்கோம். எங்களுடைய நிறுவனம் தமிழ்நாட்டில் ஜிஐ வாங்கியிருக்கு. இருந்தும் இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லி ஒரு 30 பேருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அது திறன் மேம்பாட்டு திட்டத்தில் நான் முதல்வன் அந்த திட்டத்தின் மூலம் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இதுக்காக சிப்கோ நிறுவனம் எங்களை அணுகி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொன்னது. 3 மாத ட்ரைனிங்க்கு அவங்களுக்கு ஸ்டைபண்டு, உணவு அனைத்தும் கொடுக்குறாங்க. அதனால தொழிலை நம்மள்கிட்ட பயிற்சி பெறும் பயிற்சியாளர்கள் அனைவரும் மிகவும் திறம்பட கற்றுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அதே நேரத்தில் இவங்க பிற்காலத்தில் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற வகையில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். முன்னாடி நாங்கள் இந்த நெட்டி எடுத்து அதை பதப்படுத்தி இங்கே நாங்கள் அவங்க அத்தனை பேருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சொல்லி கொடுக்கும்போது இது தந்தத்தை போல் இருக்கும். வரும்போது இதை எப்படி செய்ய போகிறோங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தாங்க. ஆனால் அதை தஞ்சாவூர் கோயில் சொல்லி கொடுத்தோம். அது திறம்பட செஞ்சுருக்காங்க. அடுத்தது வேளாங்கண்ணி, அதையும் சொல்லி கொடுத்துட்டோம். மறுபடியும் பூவு, நந்தி, லிங்கம் அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு கோயிலுக்குள்ள வரலாறு சொல்லியிருக்கோம். அடுத்தது தாஜ்மஹால் அல்லது நாகூர் தர்கா, இது போல் மதமும் சமங்கிறாப்பில் செய்கிறதுக்காக நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அவங்களும் ரொம்ப விருப்பமாக கற்றுட்ருக்காங்க. பிறகு இதை எடுத்து செய்வதற்கு அரசு உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ சிப்கோ நிறுவனம் எடுத்து இதை எங்களை சொல்லிக் கொடுக்க செய்கிறாங்க. அதனுடைய மேற்பார்வையாளரும் இங்கேயே இருந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறாரு. நாங்கள் காலையில் 10 மணிக்கு 5 மணிக்கு போகணும். ஆனால் 5 மணிக்கு கூட போகிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. இன்னும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல விதமாக கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக சிப்கோ நிறுவனம் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்துகின்ற இந்த திட்டம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மேலும் நமது முதல்வர் நான் முதல்வன்கிற ஒரு திட்டத்தை கொண்டு எல்லோரும் வேலை பெறணுங்கிற ஒரு எண்ணத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்து. ஆர் எழில்விழி, கோகுல் நெட்டி வேலை, தஞ்சாவூர். கடந்த 40 ஆண்டு காலமாக நெட்டி கைவினைப் பொருட்கள் செய்து வருகிறோம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக நான் முதல்வன் திட்டத்தில் நீயே உனக்கு ராஜா என்கிற தலைப்பில் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அது யூனிவர்சிட்டியில் தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியின் மூலமாக இங்கே ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்குது. பயிற்சியாளர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. நல்ல முறையில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டில் எப்படி இதை செய்ய போகிறோம் அப்படின்னு திகைச்சவங்க இப்போ அந்த ஒர்க்கு கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஆர்வமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இந்த கைவினைப் பொருட்களுக்காக நாங்கள் ஜிஐ வாங்கியிருக்கோம். நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கேன். 92ல் நான் மாநில விருது பெற்றிருக்கிறேன். இந்த தொழில் நலிந்து அந்த நேரத்தில் தமிழக அரசு கை கொடுத்து தூக்கியிருக்கிறாங்க. அதை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப நிறைய பேர் இதை செய்யலை, அழிந்து வரும் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு இந்த தொழில். அதை மீட்டெடுத்திருக்காங்க. இதுக்கு நான் தமிழக அரசுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த தொழிலை நிறைய பேர் புதுவிதமாக கொண்டுட்டு போகிறாங்க. நாங்கள் இதில் ஸ்பெஷலாக உருவம் செய்கிறோம், ஆர்கிடெக்ட் உருவம் செய்கிறோம். எல்லாமே எதை கொடுத்தாலும் செய்யக்கூடிய திறமையை கொண்டுறாங்க. எல்லாருக்குமே இந்த தொழில் சென்றடையணும். அவங்கெல்லாம் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இது மறைக்கப்பட்ட தொழிலாக இருந்தது. நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இது நல்ல சிறப்பான முறையில் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தமிழக அரசுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்ட நான் இருக்கிறேன். என் பேர் ரம்யா. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நான் ஒரு நெட்டி வகுப்பு மாணவி. இங்கே ஒரு 3 மாத ட்ரைனிங் கொடுக்குறாங்கங்கிற சோசியல் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன்.
அது மூலமாக வந்ததில் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக அவங்க நீயே உனக்கு ராஜா, நான் முதல்வன், சிப்போ சேர்ந்து எங்களுக்கு 3 மாத பயிற்சி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இதில் 2 இது மதிய உணவு, அப்புறம் 2 வேளை டீ இந்த மாதிரி கொடுத்து ஸ்டைஃபன்ட்டும் 3 மாதத்துக்கு 1 மாத அளவில் 13,000 ரூபா அப்படிங்கிற மாரி 3 மாதமும் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. தஞ்சாவூர் நெட்டி மூலமாக தஞ்சாவூர் பெரிய கோவில், சர்ச்சு, அதுக்கப்புறம் இன்னும் 2 இது செஞ்சிட்ருக்கோம். இது மூலமாக எங்களால் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு இதை கற்றுக்க முடியுமா, இதை நானே செஞ்சிருவேனாங்கிற ஆச்சரியத்தில் இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நல்ல ட்ரைனர்ஸையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா எங்களுக்கு தேவையானதை எப்படி கேட்டாலும், எந்த டவுட் கேட்டாலும் எங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி எந்த இது கேட்டாலும் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாமல் எங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. இது மூலமாக இந்த ட்ரைனிங்கை முடித்ததுக்கப்புறம் எங்களால் ஒரு நாளைக்கு 1,000 ரூபா வரைக்கும் எங்களால் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு இது இருக்குது. இந்த மூலமாக, இந்த ட்ரைனர்ஸ் மூலமாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனமார்ந்த நன்றி. என் பேர் இலக்கியா. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நான் முதல்வன் ஸ்கீமில் நான் நீயே உனக்கு ராஜாங்கிற தலைப்பில் இந்த தமிழக அரசு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இது வந்து 3 மாத கால பயிற்சியாக இங்கே தமிழ் யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த பயிற்சியில் நாங்கள் நிறைய பேர் கேர்ள்ஸ் தான் இருக்கோம் இல்லையா. எங்களுக்கு இந்த உமன் நாங்கள்லாம் உமன் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கீம் எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு சொல்லப்போனால் ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க, சாப்பாடும் தராங்க, ப்ளஸ் எங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்து எங்களுக்கு ஒரு பயிற்சியும் கொடுக்கறதுனால எங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. சொல்லப்போனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பயிற்சி ஆரம்பித்து 2 மாத காலம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பயிற்சியாக எங்களுக்கு வந்து தஞ்சாவூருக்கே ஃபேமஸான தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்த 2வது கட்ட பயிற்சியாக வந்து வேளாங்கண்ணியை ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ ஆனால் எங்களோட பயிற்சியாளர் வந்து எப்படின்னா, நாங்கள் இது எங்களுக்கு தெரியல அப்படின்னா அடுத்த செகண்டே இதை சொல்லி கொடுக்குறாங்க. இது இப்படி தான் வரும், இந்த நுணுக்கங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணுறப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது கைடன்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதனால் இந்த பயிற்சியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் பயிற்சியாளருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களை மாதிரி உமன்ஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. எங்களாலையும் சாதிக்க முடியும். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால இதோட எங்கள் லைஃப் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம். பட் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் இந்த பயிற்சி அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை கொடுத்த நம்ம தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் சிப்கோ நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவிச்சிட்டேன். வணக்கம், என் பேர் விஜய். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் நான் முதல்வனில் நீயே உனக்கு ராஜா ஸ்கீமில் இங்கே பித் ஒர்க் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது ஸ்டார்டிங்கில் வந்து பித் ஒர்க்னால் என்னென்னு தெரியாமல் தான் வந்ததுக்கப்புறம் லைக் தெர்மோகோல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் பிளான்ட் வந்து இந்த பாண்டில் இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி ட்ரை ஆக்கி தான் இந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெம்மை வச்சு தான் இவங்க வந்து கட் பண்ணி பீஸாக எடுத்து அதை அப்படியே பெரிய கோயில் எந்தெந்த ஆர்கிடெக்சர்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து பெரிய கோயில். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே பழகிறப்போ கையில் அங்கங்கே வெட்டுச்சு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக போக அப்படியே பழகி இப்போ எல்லாருமே ஓரளவு நல்லா கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ட்ரெயினர்ஸ் வந்து நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க. டவுட்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அங்கங்கே ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும், அது ஏன்னா அங்கே இருக்கணும். அதே மாதிரி நான் டவுட்டு கேட்டால் இதாக இருந்தாலும் சலிக்காமல் அவங்க மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. பெரிய கோயில் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வேளாங்கண்ணி போயிட்டுருக்கு. அடுத்து தாஜ்மஹால் போயிட்டுருக்கு. ட்ரெயினர் சொன்ன மாதிரி 3 மதமுமே சமம்னு சொல்கிற மாதிரி 3 மதமுமே செய்கிறாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில், வேளாங்கண்ணி சர்ச் அண்ட் தாஜ்மஹால். அண்ட் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டைஃபண்டோடு கொடுக்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்க மட்டும் இல்லாமல் கற்றுக்கிறதுக்கப்புறம் இது மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி செய்கிற அளவுக்கு இவங்க வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்குறப்போ அது வந்து ஒரு நல்ல முயற்சியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து அழிஞ்சு வர காலனால இதை மீட்டி எடுக்கிறது வந்து இது பெரிய விஷயம். அதே மாதிரி இவங்க சொல்லிக் கொடுக்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸ், டீன்ஸ், அதே மாதிரி யாரெல்லாம் இன்ஸ்பைரிங்காக என்டர்ப்ரனராக ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேண்டிகிராஃப்ட் வந்து அதோட வேல்யூ வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்தியா வந்து நல்லா ப்ரமோட் பண்ணுது. ஸோ இதோட வேல்யூ நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க எடுத்தது ரொம்ப நல்லா. ஸோ வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் மதுரை சிப்போவுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்ட் சிஎம்க்கு தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சங்கவி தீபா. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். இங்கே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் இது நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே நீயே உனக்கு ராஜாங்கிற ஒரு தலைப்பு கீழே இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தஞ்சாவூரில் மொத்தம் 3 ட்ரைனிங். தஞ்சாவூர் பெயிண்டிங், இன்னொன்று வந்து நெட்டி ஒர்க்கு, இன்னொன்று வந்து தலையாட்டி பொம்மை. இதில் வந்து நான் நெட்டி ஒர்க்கில் இருக்கேன். இந்த நெட்டி ஒர்க்கில் வந்து இது ஒரு வகையான பிளான்ட்டு. இதை கட் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு இது மாதிரி மேக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் மேக் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இதுக்கடுத்து வந்து வேளாங்கண்ணி கோயில் பண்ணுறோம். அடுத்து வந்து தாஜ்மஹால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் பண்ண வர வந்து ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஏன்னா கட் பண்ணும்போது கையெல்லாம் ரொம்ப கட்டாச்சு. ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் கிட்ட சுத்தமாக ப்ராக்டிஸே இல்லை. அதுக்கப்புறம் போக தான் ப்ராக்டிஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது, அப்புறம் போக இதே பண்ணோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்துருச்சு. இப்போ இது கீழே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வந்து முதலீட்டு மாதிரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கு வந்து ஊக்கத்தொகையும் தராங்க. மாதம் 12,500 தராங்க. அதுக்கப்புறம் மதிய உணவும் தராங்க. இதெல்லாம் ஒரு என்கரேஜிங்காக இருக்குது எங்களுக்கு. ஈவினிங் வந்து 5 மணிக்கும் மேலேயும் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஆயிடுச்சு. இந்த திட்டத்தை ஏற்பாடு பண்ணி தந்த சிப்போ நிறுவனம் மதுரைக்கும் அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மிக்க நன்றி.